நீங்கள் ஒரு நாளுக்கு 10,000 அடிகள் நடந்தாலும், உங்கள் உணவு அளவை குறைத்தாலும், எல்லாவற்றையும் சரியாக செய்தாலும் கூட உங்கள் தொப்பை கொழுப்பில் ஒரு அங்குலம் கூட குறையாமல் இருக்கலாம். ஏன் தெரியுமா? நீங்கள் தவறான எரிபொருளை எரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் உடலில் கொழுப்பை எரிக்க உதவும் குளூககான் என்ற ஹார்மோன் இயல்பாக அதிகரிக்கும் ஒரு முக்கியமான 30 நிமிட நேரம் உள்ளது. இந்த சரியான நேரத்தில் நீங்கள் நடைபயிற்சி மேற்கொண்டால் உங்கள் உடல் அதன் சொந்த சேமித்துள்ள தொப்பை கொழுப்பை ஆற்றலாக பயன்படுத்த தொடங்கும். ஆனால் பெரும்பாலானோர் காலணியை அணிவதற்குள் செய்வது போல தோன்றும் ஒரு சிறிய காலை பழக்கம், அதுவே இந்த முழு செயல்முறையையும் தடுக்கிறது. அந்த ஒரு தவறு நடந்தவுடன் உங்கள் உடல் அன்றைய நாள் முழுவதும் கொழுப்பு செல்களை எரிக்காமல் பூட்டிவிடும். இப்போது நீங்கள் வெறும் வயிற்றில் நடக்கும்போது உங்கள் உடலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். சேமித்து வைத்துள்ள கொழுப்பை எரிபொருளாக பயன்படுத்த உங்கள் உடலை எவ்வாறு தூண்டலாம், அதற்கான சரியான நேரம் என்ன, மற்றும் இந்த செயல்முறையை முற்றிலும் பாதிக்கும் அந்த ஒரே பழக்கம் என்ன, இவற்றை நாம் ஆராயப் போகிறோம். முதலில் தொப்பை கொழுப்பு ஏன் குறையாமல் பிடிவாதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்கள் 20 வயதை விட இப்போது உடல் கொழுப்பை சேமிக்கும் விதத்தில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை கவனித்திருப்பீர்கள். எடை அதிகரிக்கும் போது அது இடுப்பை சுற்றி விரைவாக குவியும். ஆனால் எடை குறைக்க முயற்சிக்கும் போது முதலில் கைகள், முகம், கால்கள் போன்ற இடங்களில்தான் குறையும். வயிற்று பகுதியில் மட்டும் மாற்றமே இல்லாதது போல தோன்றும். இதற்கு காரணம் தொப்பை கொழுப்பு ஒரு சாதாரண சேமிப்பு அல்ல, அது மிகவும் செயலில் இருக்கும் ஒரு திசு. அது உங்கள் உடலின் ஹார்மோன் நிலைகளுக்கு, குறிப்பாக இன்சுலின் மற்றும் மன அழுத்த ஹார்மோன்களுக்கு மிக வேகமாக பதிலளிக்கும். இன்சுலின் அளவு உயர்ந்துவிட்டால் உங்கள் உடல் உடனே கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை நிறுத்தி ஆற்றலை சேமிக்கும் நிலைக்கு மாறிவிடும். அதனால்தான் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் தானிய உணவு அல்லது டோஸ்ட் போன்றவற்றை சாப்பிட்டு உடனே நடைபயிற்சிக்கு சென்றால் உங்கள் உடல் அந்த உணவிலிருந்து கிடைக்கும் சக்தியையே எரிக்கும். உங்கள் இதயத்துக்கும் மூட்டுகளுக்கும் இது நல்லதுதான், ஆனால் நீங்கள் சேமித்துக் கொண்டிருக்கும் கொழுப்பை தொடவே மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் நேரத்தில் உங்கள் உடல் ஏற்கனவே 8 முதல் 12 மணி நேரம் வரை உணவு எதையும் பெறாமல் இருக்கும். அதனால் உடலில் எளிதாக கிடைக்கும் ஆற்றல் குறைந்திருக்கும். இந்த நிலையில் நீங்கள் நடைபயிற்சி செய்தால் உடல் உடனடியாக ஆற்றலை தேடும். எளிதான எரிபொருள் இல்லாததால் அது கட்டாயமாக சேமித்துக் கொண்டிருக்கும் கொழுப்பை எரிக்க தொடங்கும். அதுவே உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் தருணம். உங்கள் உடல் மசைகளுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதற்காக உங்கள் வயிற்றில் சேமிக்கப்பட்டுள்ள கொழுப்பு இருப்புகளை நேரடியாக பயன்படுத்த தொடங்குகிறது. இது வெறும் கோட்பாடு அல்ல. பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான மருத்துவ ஆய்வு இந்த செயல்முறையை நேரடியாக அளவிட முயன்றது. அந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் சுறுசுறுப்பான வயது வந்தோர் குழுவை தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். 2 குழுக்களும் ஒரே மாதிரியான காலை நேர இருதய பயிற்சியை மேற்கொண்டனர். ஒரே வேகம், ஒரே நேரம். ஆனால் முக்கியமான ஒரு வித்தியாசம் இருந்தது. குழு ஏ உடற்பயிற்சிக்கு முன் சாதாரண காலை உணவை உட்கொண்டது. குழு பி முற்றிலும் வெறும் வயிற்றில் தண்ணீரை தவிர வேறு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் உடற்பயிற்சி செய்தது. முடிவுகள் உண்மையிலேயே பிரமிக்க வைத்தன. வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்த குழுவினர் காலை உணவு உண்ட குழுவுடன் ஒப்பிடும்போது அதே பயிற்சியின் போது 20% வரை அதிகமாக சேமிக்கப்பட்ட கொழுப்பை எரித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். உணவு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை மாற்றுவதன் மூலம் பங்கேற்பாளர்கள் தங்கள் வளர்சிதை மட்ட அமைப்பை நேரடியாக சேமிக்கப்பட்ட கொழுப்பிலிருந்து ஆற்றலை எடுக்கும்படி மாற்றி அமைத்தனர். காலை நேரத்தில் இன்சுலின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் கொழுப்பு செல்கள் திறந்திருக்கும், எரிக்க தயாராக. ஆனால் வேகமாக நடப்பதின் நன்மைகள் இதை தாண்டியும் செல்கின்றன. தொப்பை கொழுப்பு சேர்வதற்கான இன்னொரு முக்கிய காரணம் மன அழுத்தம். நமது இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பெரும்பாலான பெரியவர்கள் தொடர்ந்து உயர் அளவு கார்டிசோல் ஹார்மோனுடன் வாழ்கிறார்கள். கார்டிசோல் என்பது உடலின் முக்கிய மன அழுத்த ஹார்மோன். இது நேரடியாக வயிற்று பகுதியில் கொழுப்பு சேமிப்புடன் தொடர்புடையது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடல் ஒரு அச்சுறுத்தலை உணர்கிறது. அதன் விளைவாக உடலின் முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கும் வகையில் வயிற்று பகுதியில் கொழுப்பு சேமிக்க தொடங்குகிறது. இங்கேதான் காலை நடைபயிற்சியின் மறைமுக சக்தி வெளிப்படுகிறது. காலையின் அமைதியில் மிதமான வேகத்தில் நடப்பது கார்டிசோலை குறைக்கும் இயற்கையான வழியாக செயல்படுகிறது. நீங்கள் வெளியில் சென்று புத்துணர்ச்சியான காற்றை சுவாசித்து சீரான இயக்கத்தில் ஈடுபடும் போது உங்கள் உடலில் இருக்கும் மன அழுத்த ஹார்மோன்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். இப்போது ஒரு முக்கியமான நடைமுறை கேள்வி எழுகிறது. இந்த கொழுப்பு எரிப்பு செயல்முறை நடக்க நீங்கள் எவ்வளவு நேரம் நடக்க வேண்டும்? உங்கள் தெருவை சுற்றி 10 நிமிடங்கள் நடப்பது உங்கள் மனநலத்திற்கு நல்லதுதான். ஆனால்
ஆழமான கொழுப்பு எரிப்பை தூண்டுவதற்கு அது போதுமானது அல்ல. நீங்கள் நடக்கத் தொடங்கும் முதல் சில நிமிடங்களில் உங்கள் உடல் இன்னும் இரத்தத்தில் உள்ள எளிதில் கிடைக்கும் குறைந்த அளவு ஆற்றலையே பயன்படுத்திக் கொண்டிருக்கும். அதற்கு பிறகுதான் அது மெதுவாக சேமிக்கப்பட்ட கொழுப்பை எரிக்கும் நிலைக்கு மாறத் தொடங்குகிறது. கொழுப்பு சேமிப்புகளை முழுமையாக திறக்க தொடர்ச்சியான இயக்கம் அவசியம். சிறந்த விளைவுகளை பெற சுமார் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை சீரான நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் முதல் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை உங்கள் உடல் வெப்பமடைந்து அதன் எரிபொருள் வாரங்களை மாற்றிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த 15 நிமிடங்களை கடந்தவுடன் உங்கள் உடல் கொழுப்பை எரிக்கும் நிலைக்கு உறுதியாக மாறுகிறது. அதன் பிறகு மேலும் 20 முதல் 30 நிமிடங்கள் அந்த நிலையில் தொடர்ந்தால் வயிற்றில் சேமிக்கப்பட்டுள்ள கொழுப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவே ஒரு நிலையான தொடர்ச்சியான கொழுப்பு எரிப்பு செயல்முறையை உருவாக்குகிறது. ஆனால் இந்த முழு செயல்முறையையும் முற்றிலும் தடை செய்யும் ஒரு பொதுவான பழக்கம் உள்ளது. மேலும் பலர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பலர் காலை நடைப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தாலும் வெளியே செல்லும் முன் உடனடி ஆற்றல் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் காபியில் சிறிதளவு இனிப்பு கிரீமர் சேர்த்து குடிப்பார்கள், ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவார்கள் அல்லது ஒரு சிறிய அளவு சிற்றுண்டி எடுத்துக் கொள்வார்கள். இவ்வளவு சிறிய அளவு உணவு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது முழு வளர்சிதைவ மாற்ற செயல்முறையையே மாற்றிவிடுகிறது. அந்த சிறிய அளவு சர்க்கரை அல்லது கார்போஹைட்ரேட் உங்கள் உடலில் சென்றவுடனே இன்சுலின் சுரக்க தொடங்குகிறது. இன்சுலின் இரத்தத்தில் அதிகரிக்கும் அந்த நொடியில் உங்கள் கொழுப்பு செல்களின் கதவுகள் மூடப்படுகின்றன. உடனே உங்கள் உடல் சேமிக்கப்பட்ட கொழுப்பை எரிப்பதை நிறுத்தி நீங்கள் உட்கொண்ட அந்த சிறிய அளவு சர்க்கரையையே எரிக்க தொடங்குகிறது. அதனால் வெறும் வயிற்றில் நடைப்பயிற்சி செய்வதின் முழு பலனை பெற நடைப்பயிற்சிக்கு முன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பானங்கள் 0 கலோரியுடன் இருக்க வேண்டும். சாதாரண தண்ணீர், பிளாக் காஃபி அல்லது கிரீன் டீ இதை தவிர வேறு எதுவும் இல்லை. மேலும் இந்த செயல்முறையில் முக்கியமான இன்னொரு அம்சம் உங்கள் நடைப்பயிற்சியின் தீவிரம். நடப்பது கொழுப்பை எரிக்கும் என்றால் இன்னும் வேகமாக ஓடினால் அதிகம் எரியும் என்று பலர் நினைப்பது இயல்பானதே. ஆனால் வெறும் வயிற்றில் இருக்கும்போது அதிக தீவிர உடற்பயிற்சி செய்வது எதிர்மறையான விளைவுகளை தரலாம். ஏனெனில் உடனடி ஆற்றல் இல்லாத நிலையில் உடலை அதிகம் அழுத்தினால் அது பீதியடைந்து மன அழுத்த ஹார்மோன்கள், குறிப்பாக கார்டிசால் அதிகமாக சுரக்கத் தொடங்கும். இதன் விளைவாக பிற்பகலில் கடுமையான சோர்வு ஏற்படலாம். தொப்பை கொழுப்பை குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருப்பது மிதமான குறைந்த தாக்கமுள்ள கார்டியோ. நீங்கள் விறுவிறுப்பான ஆனால் கட்டுப்பாட்டுடன் கூடிய வேகத்தில் நடக்க வேண்டும். ஒரு முக்கியமான சந்திப்பிற்கு தாமதமாக செல்லும் போல் சற்றே அவசரமான நடை. உங்கள் சுவாசம் சற்று அதிகமாக இருக்கலாம், இதய துடிப்பு உயரும், ஆனால் நீங்கள் மூச்சு திணறாமல் பேச முடியும். இந்த நிலைதான் தேவையற்ற மன அழுத்தத்தை தூண்டாமல் கொழுப்பு எரிக்கும் ஏரோபிக் மண்டலத்தில் உங்கள் உடலை வைத்திருக்கிறது. இதை தவிர சரியான நீரேற்றமும் மிகவும் முக்கியம். காலையில் எழுந்தவுடன் வெளியே செல்வதற்கு முன் அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு பெரிய குவளை தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒரு முழு இரவு தூக்கத்திற்கு பிறகு உங்கள் உடல் இயற்கையாகவே நீரிழப்புக்கு உள்ளாகும். நீரிழப்பு நிலை உள்ள உடலால் கொழுப்பை சரியாக வளமதை சிதையம் செய்ய முடியாது. கொழுப்பு எரிப்பு செயல்முறை சீராக நடைபெற தண்ணீர் ஒரு முக்கிய வினையூக்கியாக செயல்படுகிறது. நீங்கள் காபி விரும்புபவராக இருந்தால் நடைப்பயிற்சிக்கு முன் சர்க்கரை சேர்க்காத ஒரு கப்பு பிளாக் காபி அருந்துவது கூடுதல் நன்மையை அளிக்கலாம். அதில் உள்ள இயற்கையான கஃபீன் ஒரு லேசான ஊக்கியாக செயல்பட்டு உங்கள் வளமதை சிதைப்பு விகிதத்தை சற்றே அதிகரிக்கிறது. இதனால் அதிகமான கொழுப்பு அமிலங்கள் இரத்த ஓட்டத்தில் வெளியேறி அவற்றை ஆற்றலாக எரிக்க உங்கள் உடல் தூண்டப்படுகிறது. ஆனால் அதில் சர்க்கரை அல்லது இனிப்புகள் சேர்க்கக்கூடாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இந்த பழக்கத்தை நிதானமாகவும் யதார்த்தமாகவும் அணுகுவது மிகவும் அவசியம். ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில் நடப்பதால் உடனடியாக பெரிய மாற்றம் ஏற்படாது. இந்த முறையின் உண்மையான பலன் அதை தினமும் தொடர்ந்து செய்வதில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலை ஒரு திறமையான கொழுப்பு எரிக்கும் இயந்திரமாக மாற்றிக்கொண்டே வருவீர்கள். உங்கள் உடைகள் மெதுவாக தளரத் தொடங்கும். இடுப்பு பகுதியில் இருக்கும் பிடிவாதமான கொழுப்பு குறைந்து உடல் வடிவம் மாறத் தொடங்கும். மேலும் உங்கள் உடல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் மேம்படுவதனால் நாள் முழுவதும் உங்கள் ஆற்றல் நிலையும் சீராக இருக்கும். உங்கள் இடுப்பளவில் கணிசமான மாற்றத்தை காண கடுமையான பயிற்சிகள், அதிக எடை தூக்கும் திட்டங்கள் அல்லது மிக கடினமான காலை பழக்க வழக்கங்கள் தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு ஜோடி வசதியான நடைப்பயிற்சி காலணிகள், ஒரு குவளை தண்ணீர் மற்றும் காலை உணவுக்கு முன் வெளியில் சென்று நடக்கத் தொடங்கும் எளிய உறுதி மட்டுமே. உங்கள் உடல் இயற்கையாக செய்ய வடிவமைக்கப்பட்ட செயல்முறையை அது சரியாக செய்யும் வாய்ப்பை வழங்குங்கள். நீங்கள் நாளை காலை வெறும் வயிற்றில் நடக்க திட்டமிடுகிறீர்களா? அல்லது இந்த பழக்கத்தின் நன்மைகளை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்தீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். நான் அனைத்தையும் வாசிக்கிறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் எளிதாக புரிந்து கொள்ளபடியாகவும் இருந்தால் தயவு செய்து வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள்.
வர இருக்கும் வாரம் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் அமையட்டும்.